Welcome to Junior Captains. குழந்தைகளே, இன்று நாம் சிங்கமும் 4 எருதுகளும் என்ற கதையும் அதன் மூலம் நாம் அறிய வேண்டிய கருத்து என்ன என்பதை பார்ப்போம் வாருங்கள். 4 எருதுகள் ஒன்றாக ஒரு புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்தன. ஒரு சிங்கம் அவற்றைப் பிடித்து தின்ன வேண்டும் என்று அந்த புல்வெளியை சுற்றி வந்தது. அது முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் எருதுகள் வட்டமாக நின்று தங்கள் கொம்புகளால் சிங்கத்தை எதிர்த்தன. இவை ஒன்றாக இருக்கும் வரை நம்மால் அவற்றை ஒன்றும் செய்ய முடியாது என்று சிங்கம் புரிந்து கொண்டது. ஒவ்வொரு எருதிடமும் சிங்கம் போய் தனித்தனியே, அங்கே ஓர் ரகசியமான இடத்தில் செழிப்பான புல் இருக்கிறது. உனக்கு மட்டும் வேண்டுமானால் காட்டிக் கொடுக்கிறேன். எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்தால் உன் பங்கு குறைந்துவிடும் என்று கூறியது. சிங்கத்தை நம்பி எருதுகள் பிரிந்தன. செழிப்பான புல்லுக்கு ஆசைப்பட்டு சிங்கம் சொன்னபடி அதனுடன் தனியே போனது. ஒவ்வொரு எருதும் தன்னந்தனியாக சிங்கத்தை எதிர்க்க முடியாததால் சிங்கம் அவற்றை எல்லாம் ஒவ்வொன்றாக அடித்து சாப்பிட்டது. குழந்தைகளே, இதன் மூலம் நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, பிரிந்து நின்றால் விளையும் தீமை.